ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான விளக்கு ஏற்றுறதுல நிறைய பேருக்கு எத்தனை விளக்கு ஏற்றுறது அப்படின்றதுல சந்தேகம் இருக்கு. பொதுவாக நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பூதங்களை வணங்கும் விதமாக 5 விளக்குகள் தனித்தனியாக ஏற்றிட்டு வரும். அந்த 5 விளக்குகள் இந்த மாதிரி 5 அகல் விளக்குகள் கொண்டும் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா ஒரே விளக்கில் 5 திரி போட்டு 5 தீபங்களாக ஏற்றலாம். இதுவும் தனியாக பண்ண முடியல அப்படின்னா, நம்ம வீட்டில் நார்மலாக விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, காமாட்சி அம்மன் விளக்கு. எப்போவுமே அது ஒற்றையாக ஏற்றக்கூடாது. அது கூட ஒரு அகல் விளக்காவது சேர்த்து 2 விளக்காவது நம்ம ஏற்றணும். ஸோ அப்படி ஏற்றும் போது அந்த 2 விளக்குகள் கூடவே சேர்த்து 3 மண்ணாலான விளக்குகள் சேர்த்து 5 பூதங்களை வணங்குற விதமாக 5 விளக்குகள் ஏற்றலாம். இதில் நம்ம வெளியில் ஏற்றக்கூடிய அந்த குலதெய்வ விளக்கு கணக்கில் வராது. அதாவது நிலைவாசலில் ஏற்றக்கூடிய விளக்கு 1ஓ 2ஓ அதை கணக்கில் எடுத்துக்க வேணாம். 1க்கு மேற்பட்ட விளக்குகளை நம்ம கண்டிப்பாக ஏற்றலாம்.